நம்முடைய பிரச்சனையை நம்ம சீரியஸாக பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கறது இல்லை. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பாருங்க, பிரச்சனையை லேசாக பாருங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பாஸ்டர் மீட்டிங்க்கு வராங்க, நிறைய காரியம் போதிக்கிறாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கணும், பாஸ்டர் ஜபிக்கணும், பாஸ்டர் வேத வாசனம் வாசிக்கணும், பாஸ்டர் எல்லாருக்கும் சாட்சியாக வாழணும், இதெல்லாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க. ஆனால் போதனை எப்படி பண்ணணுன்றது சொல்லிக் கொடுக்கணும். நான் சாதாரண ஆள் தான், ஆனால் பிரச்சனைகளை பேசுறதுக்கு நம்ம வாய் இல்லை, பிரச்சனைகளை மட்டும் விட்டு சொல்றதுக்கு நமக்கு கிடையாது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பைத்தியமானவர்களை ஞானிகளாக மாற்றுறார். அதான் தேவன் கர்த்தர் அப்படிதான் பாருங்க. ஆகவே இந்த காலை வேளையில் முதலாவது நான் கல்வாரி சிலுவையை நான் யோசிச்சு பார்க்குறேன். நமக்காக கல்வாரியில் தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூமியில் அனுப்பினார். அவர் குழந்தையாக வந்தார். யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அடிப்படை அந்த பேசிக்கு எல்லாமே அதுதான். சிலுவையில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் 10 மாதம் கருவில் உட்கார்ந்தார் பாருங்க. 10 மாதம் தேவன் உட்கார்ந்தார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா உட்காரணும். எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல உட்கார மாட்டாங்க பாருங்க, போயினே இருப்பாங்க. கல்வாரி 10 மாதம் உட்கார்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்ல, பிறந்து ஒரு தாய் தாப்போடு கீழ்ப்படிந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். மனுஷன் மத்தியில் சுற்றி இருந்தார். மழை கொஞ்சம் பெருசாக பார்ப்போம், இங்கே இல்லை வேணாம், வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு. அவர் மனிதனோட இருந்து தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னும் போது அவர் மெய் சிலுக்குது பாருங்க. கடவுள் தாழ்த்தினார்னா, கர்த்தர் தாழ்த்தினார்னா மெய் சிலுக்குது பாருங்க. அவங்க தான் நமக்கு தாழ்மையை தேவன் கொடுக்குறார். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நாம நம்முடைய வாழ்க்கையில் மையப்படும். அதுதான் உண்மை. பாருங்க, வந்தார், 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். பிறகு அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சார். குருடரை பார்வையை வச்சார், முடவரை நடக்க வச்சார், குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கினார். எல்லா வித நன்மையான காரியங்களெல்லாம் செய்து சிலுவையில் கடைசியாக, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் அடிப்படை. சிலுவை ரத்தத்தை மரணத்தை உயிர்த்தெழுதலை எந்த ஃபுல்பிட்டில் பேசினே இருக்கிறாங்களோ அந்த சபையை தேவன் மையப்படுத்துவார். சிலுவை, ஏன்னா அதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்குது. இன்றைக்கு ஒரு சபை உண்டாயிருக்குதுன்னா, இயேசு இந்த உலகத்தில் வரலன்னா சபை இருக்கவே இருக்காது. ஆகவே பாருங்கள், அதை தான் நம்ம எப்பொழுதுமே நம்ம போவோம். எழுந்திரிச்சோன்னு காலையில் சொன்னோம், இயேசுவே எனக்காக ரத்தம் சிந்ததுக்காக நன்றி, எனக்காக மரிச்சதுக்காக நன்றி, எனக்காக உயிர் தெழுந்ததுக்காக நன்றி, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி. அது மாத்திரம் இல்லை, பிதாவின் வலது பக்கத்தில் அவர் மரிச்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டது, எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். எதுக்கு? உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சர்வலோகம் பாவத்தையும் கழுவி சுத்திகரித்தார். சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஆக்கி, நம்ம எந்த தகுதியும் கிடையாது நமக்கு, அவர்கிட்ட போகிறதுக்கு தகுதியும் கிடையாது. தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடி நம்முடைய கண்ணை திறந்தார் ஆவியானவர் மூலமாக. நீங்களும் நானும் இந்த உலக மக்கள் மாதிரியே இருந்தோம், எதையோ வணங்கி எப்படியோ கடந்தோம். ஆனால் நம்முடைய கண்ணை திறந்து கர்த்தர் தெரிந்தெடுத்து நம்ம பிள்ளைகளை ஆக்கி, பிறகு என்ன பண்ணார்? அவர் நம்முடைய ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய டிக்னிட்டி பாருங்கள், ஊழியம் செய்யக்கூடிய டிக்னிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஒன்றுமே இல்லாத நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு தான் சொல்லிக்கிறேங்க, உங்களெல்லாம் சொல்ல, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஊழியக்காரன் ஆக்கியிருக்கிறார். அப்போ மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து மட்டும் இன்றைக்கு பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இன்னொன்று எபேசில் சொல்லப்படுது, நம்மையும் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஹலோ, எப்படி உட்கார வச்சு? அது எப்படி? தரையில் உட்கார வைக்கல. அவருக்கு பிதா பக்கத்தில் இயேசு வலது பக்கத்தில் உட்காந்துருப்பாருன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் தரையில் உட்கார வச்சிருக்க மாட்டார், பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டிருப்பார். ஆமென். ஏன்னா தேவனை குறித்து யோசிக்கணும். தேவன் பாருங்க, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு தன்னுடைய இளைய குமாரில் ஆக்குறாருன்னா எவ்வளோ உங்களை என்னை மதிக்கிறான்றது பார்க்கணும். இன்றைக்கு சபையோ சபை மக்களுக்கும் தேவன் எவ்வளோ பெரியவன்றத மதிப்பை நம்ம கொடுக்கணும் பாருங்க. அப்போ தான் அவங்க கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட ஓடி வருவாங்க. அவர் எப்படிப்பட்டவனா, என்ன மதிச்சுக்கிறார் பாருங்க. அவரோட கூட பக்கத்தில் நம்ம அவரோட கூட உட்கார வச்சிருக்காருன்னா, தோல் பக்கத்தில் நம்மளாம் பாருங்க, கொஞ்சம் பெரிய ஆகிட்ட யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டோம். மனுஷனுடைய புத்தி, ஆனால் தேவ புத்தி வேற. தேவனுடைய எண்ணம் என்ன? அவரை மாதிரி நம்ம மாதிரியே வந்தார், பிறகு அவரை போல ஆக்கிறார பாருங்க. நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவரே மாதிரி தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறான்னு வேத பாசம் சொல்லு. அதெல்லாம் நான் எண்ணி பார்க்குறேன்.
ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவரப்பா, எப்படி ஒன்றுமே இல்லாத எங்களை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு முன்னால் நான் முதல்ல எடுத்தோடனையும் பக்கத்தில் பார்த்து இயேசு உயிர் தேர்ந்தோடனே ஒரு முதல் வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் என்ற எபிரேயரில் ஷாலோம் என்று அர்த்தமா. இந்த ஷாலோம் அப்படின்னா ஒன்றுமே எனக்கு நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் அப்படின்னா ஒன்றுமே எனக்கு உடஞ்சி போகாது, ஒன்றுமே எனக்கு கிடைக்காம போகாது. பக்கத்தில் பேசுகிறவங்களே ஷாலோம், கைப்பிடி சொல்லுங்களேன். ஷாலோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே உடஞ்சி போகாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போகாது. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஹலோ, இது ஒடிச்சிச்சு சார், அப்படி ஆயிடுச்சு சார், சார் சபை இப்படி போயிடுச்சு, பிச்சின்னு போயிட்டாங்க, ஒடிச்சின்னு போயிட்டாங்க, இதெல்லாம் ஷாலோம். என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் உடஞ்சி போகாது, எனக்கு எதுவும் கிடைக்காம போகாது, எனக்கு கிடைக்கிறத கண்டிப்பாக கிடைக்க பண்ணுவார். ஆமேன். ஆகவே இந்த காலை வேளையில் என்ன பாருங்க, நம்ம சில நேரத்தில் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறோம், பிரச்சனையோடு இருக்கிறோம், ஊழியம் நிமித்தம். பாருங்க, இன்றைக்கி விசுவாசிகளை தேற்றுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறோம்? நீங்களும் நானும் இருக்கிறோம். அவங்க கண்ணீரோடு வந்தால், கவலையோடு வந்தால், வியாதியோடு வந்தால், வாமா ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாரப்பட்டு ஜோம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள தேற்றி ஆற்றுற வேலையில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு யாருங்க? உங்களை என்ன தேர்க்கிறது யாருங்க? கண்ணீரோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், உடஞ்சி போயிருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி யார் தேற்றுறது அப்படின்னா அவர் எப்படி விசாரிப்பார்? ஒரு ஊழியக்காரர் மூலமாக விசாரிக்கிறார். நேராக விசாரிக்கிறதும் மாட்டேன் இல்லை, ஊழியக்காரர் மூலம் விசாரிக்கிறேன். ஆகவே நான் சர்ச்சைக்கு போகிற ஒவ்வொரு போதகரை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து பேசணும்னா நுழைஞ்சி போயிருக்கிறாங்க பாஸ்டருங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மக்களுக்கு ஆற்றக்கூடிய வார்த்தை வேணும். ஆமே, ஆற்றக்கூடிய வார்த்தை. நம்ம நம்ம தேவனுடைய ஊழியக்காரலாக இருக்கிறோம். நம்ம சுகமாக இருந்தால் தான், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான், நம்ம நல்ல வாழ்வோடு வாழ்ந்தால் தான் நம்ம ஃபுல் பீட்லேயே நல்ல காரியங்களை பேச முடியும். நம்ம நொந்து நூலாகி பிரச்சனையோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு நீங்கள் போய் ஒரு இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு வசனம் கூட வராது. வசனம் கூட என்ன பண்ண நல்ல வார்த்தை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போராட்டத்தோடு உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த பிரச்சனை போராட்டத்துக்காக நம்ம வசனத்தை தேடுவோம். ஹலோ, என் பிரச்சனை போராட்டத்துக்காக தான் வசனம் தேடுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நமக்கு ஒரு கடைக்கு போகிறோம், செருப்பு கடைக்கு போகிறோம், செருப்பு பத்தலைன்னா வேறு கடைக்கு போய் நம்ம சூட்டப்பல் நம்முடைய காலுக்காக வாங்குகிறோம். ஆனால் அதுக்காக நம்முடைய காலை உடச்சிக்கிறது இல்லை. அப்போ அதே போல் தான் என்னுடைய பிரச்சனைகளுக்காக நான் ஒரு வசனத்தை தேடக்கூடாது, என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக வார்த்தைகள் எடுக்கணும். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோம்? ஜுரம் வந்தால், பிரச்சனை வந்தால் டாக்டர் அந்த மருந்தை கொடுக்குறார். எதுக்கு? அதுக்கு எதிரான மருந்து கொடுக்குறார். அப்போ தான் அந்த ஜுரம் போகுது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கு விரோதமாக இருக்கிற தேவ வார்த்தையை எடுத்து நீங்களும் நானும் சொல்லும்பொழுது, அது உங்களுக்கும் சரி மற்றவங்க சொல்லும்போது அது ஒரு பெரிய மருந்தாக மாறுது. ஆமே, பாருங்க, மாத்திரை போடுறோம். அது என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற கிருமியை அழிக்கிறதுக்காக அந்த மருந்து அதுக்குள்ள இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அழிக்கக்கூடிய தேவ வார்த்தைகள் எடுத்து நாம் சாப்பிடும் பொழுது, எனக்குள்ள சாப்பிடும் பொழுது, நான் அதை தியானிக்கும் பொழுது, அது எனக்கு சாப்பிட்றதாவது, அதை நான் பேசும்பொழுது அதை நான் விழுங்குறேன். அப்போ பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் நீங்கள் நல்ல ஆட்கள், நீங்கள் எல்லா போதும் நல்ல, ஆனால் நம்ம எப்படி வசனத்தை எடுக்கக்கூடாதுன்னா, பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி வசனம் எடுக்கக்கூடாது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான தேவனுடைய வார்த்தையை எடுக்கும்போது தான் கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்க. சரி, இன்றைக்கு பாருங்கள், நான் ஒரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே என்ன சொல்கிறார் பவுலுனா, நாங்கள் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். என்ன சொல்கிறாருன்னா, சரீர பிரகாரத்தை பார்த்து நம்ம நிதானிக்க கூடாதுன்றார். ஹலோ, எந்த மனுஷனையும் நீங்கள், ஏன்னா அதுதான் உலகம். உலகம் அப்படின்னா சரீரத்தை பார்த்து, எவ்வளோ 6 அடி இருக்கிறான்னா, நல்லா குண்டாக இருக்கிறானா, நல்லா காசு இருக்குதா, கையில் கார் இருக்குதா, பங்களா இருக்குதா,
இல்லை மோந்திரம்லாம் போட்டுக்கிறான்னா உலகம் எப்படி பார்க்குது? எப்படி பார்க்குதுன்னா மாம்சத்தின்படி மனுஷனை எடை போடுறாங்க. சொல்லுவாங்களே, எப்படி எடை போடுறது தெரியுமா? பவுல் சொல்றாரு, இப்படி எடை போடு. ஒரு ஆவிக்குரிய ஆள், நீங்கள் நான் ஆவிக்குரிய ஆள்னா மாம்சத்தின்படி யாரையுமே எடை போடவே கூடாது. ஏன்னா மாம்சம் இல்லை, நாம் உள்ளே தேவனுடைய ஆவியினால இருக்கிறோம். ஆவிக்கு அளவே கிடையாது. ஆவியுடைய ஆற்றல் பயங்கரமானது. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் தோத்து போறோம் அப்படின்னா, மேல் தோற்றத்தை பார்த்துடுறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில இப்போ கூட மேலே இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அதை தான் நம்புகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர்ன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் சொல்கிறோம் பிரச்சனைகள்லாம் பார்த்து. இப்போ பாருங்கள், ஏதோ சில பிரச்சனைகளை வந்துட்டா அந்த பிரச்சனைகளை தான் நம்ம சொல்லினுக்கிறோம், பிரச்சனைகள் தான் சொல்லினுக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிற நம்ம கூட சொல்கிறோம். வசனத்தில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டு நமக்குள்ள இருக்கிறவர் சொல்கிறோம். ஆனால் அந்த பெரியவரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, இன்வால்வ் பண்ணுறதில்ல. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய பிரச்சனையை நம்ம சீரியஸாக பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறதில்ல. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பாருங்கள், பிரச்சனையை லேசாக பாருங்கள். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? பிரச்சனையை நம்ம சீரியஸாக பார்க்குறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கறது கிடையாது. நீங்கள் இல்லை, பொதுவாக நீங்களும் நானும் கூட தான். அதே போல் பாருங்க, அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறோம். பிறகு பிரச்சனைகளை பெருசாக பார்க்குறோம், தேவனை சிறுசாக பார்க்குறோம். நான் சொல்கிறேன், தேவனை பெருசாக பாருங்க, உங்கள் பிரச்சனையை சிறுசாக பாருங்க. பாருங்க, சின்ன சின்ன பாயிண்ட்டு வாழ்க்கையை மாற்றிடும். இது எல்லாம் ஈஸி, இதெல்லாம் தெரியாத ஐயா, எங்களுக்கு தெரியாத ஐயா. இங்கே தான் விஷயமே இருக்குது. பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்முடைய பிரச்சனையை பெருசாக பார்க்க வைக்கிறான், தேவனை சின்னதாக பார்க்க வைக்கிறான். பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக பார்க்குறான், ஆனால் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்க விட மாட்டான். ஹலோ, பாருங்க, வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அடி 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 எல்லா வாட்ஸ்அப்லையும் பாருக்கா. அப்படி தேவன் யாருங்க? நம்ம தேவன் யாரு? அவன் ஒரு மனுஷன், பிசாசின் பிள்ளைங்க. நம்ம தேவனுக்கு முன்னால் யார் ஒன்றையும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நாம் எது மேலே கவனத்தை வைக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த என்ன நடக்குதை பார்த்துட்டு நம்ம வாழக்கூடாது. நான் தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற எண்ணத்தோடு நம்ம வாழும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபடியாக ஆக்கிடுவார் ஆண்டவர். ஆமென். சரி, நான் சத்தியத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வசனம் இருக்குது, பேசுவோம், அப்படியே அறிக்கை செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் சூழ்நிலைன்னு வரும் பொழுது நம்ம எது மேலே நிற்கிறோன்னா பிரச்சனையை தான் ரொம்ப ஆழமாக பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறது கிடையாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்கும்பொழுது அதை சீரியஸாக பார்க்கணும். தேவன் எனக்கு அந்த வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமாம் சொல்லி, என் துக்கம் சந்தோஷமாக மாறும், என் துக்கம் சந்தோஷமாக மாறும், என் துக்கம் சந்தோஷமாக மாறும். வேறு எதையும் நான் பேச மாட்டேன். பிறகு இந்த மாதம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் கர்த்தர். ஏசாயா புஸ்தகத்தில் 41:11-13 தெரியல, அது என்னன்னா, உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதையே நான் டெய்லி சொல்லினுக்கிறேன். பாருங்கள், ஒரு காரியம் ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு முன்னே போயிட்டேன். போன மாதம் இங்கே வந்தேன்ல, ஜெய்சங்கர் ஐயா தான் பிரசங்கம் பண்ணார், அருமையாக பிரசங்கம் பண்ண நானும் என் பிள்ளையும் நேராக இந்த பைபாஸ்லேயே போனோம். நாங்கள் இடம் பார்க்குறதுக்காக, சர்ச்சுக்கு இடம் பார்க்குறதுக்காக போன பிறகு நேராக 2-3 இடத்துல டூலெட் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருந்துச்சு. 2-3 இடத்த காமிச்சு நான் இல்லை வேணான்னு சொல்லியிருந்தோம். ஒரு இடத்த பார்த்தோம், மேலே போகணும். அந்த இடத்த ஆண்டவர் வாய்க்க பண்ண ஷார்ட்டாக என்ன பிரசங்கம் இருக்குது, அதனால தான் வாய்க்க பண்ணார். ஆனால் போய் அங்கே அவர்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மீட்டிங்க்கு போன உடனே அற்புதம் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு போன உடனே அற்புதம் நடக்குது. போன பிப்ரவரி மாதம் இங்கே நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணோம். என்னை அழைச்சாங்க. நான் பிரசங்கம் 8ஆம் தேதி வந்துச்சு. அது 8ஆம் தேதி, செகண்ட் வியாழக்கிழமை 8ஆம் தேதி. அன்னைக்கு நிறைய பேர் கூட இல்லை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். ஆனால் நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே, அங்கே ஒரு இடத்துல போயிட்டு வந்தோமா, அந்த சபை அந்த ஊழியங்கள்லாம் வளரணும். அதான் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம ஏன் அபிஷேகத்தை நான் நம்பணும் பாருங்க. நான் பேசணும் அப்படி நடக்கும்ன்றது நான் நம்பணும் பாருங்க. அப்போது போகும்போது இறங்கின உடனே
ஒரு நெகட்டிவான வேர்டுங்களை பேசினாங்க. இனிமேல் இங்கே நடத்த முடியாதுயா, அவ்வளோதான்யா. அப்படியே போனோன்னு நான் அப்படியே யோசித்தேன், இன்னும் இறங்கணும், நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கணும்னு இந்த 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 கதியா அப்படின்னு. ஆனால் நான் உள்ள இது அப்படி இருக்காது, மாறும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி ஆக்கி வச்சுருக்காரு பாருங்க. கும்படி பூண்டிக்கின்னு ஒரு ஐக்கியத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சகோதரர்கள் நாம் என்ன பண்ணுறோம், ஒருமித்து வாசம் செய்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பிறகு பாருங்கள், சில காரியம் நான் சொல்லிட்டேன், உள்ளே போல முதலாவது நம்ம என்ன பண்ணோன்னா தேவனை போல் நடக்கிறத பார்க்கணும். என்னென்னா தேவன் பாருங்கள், ஆதாம் எவ்வளோ நிர்வாணியாக இருந்தால் என்ன பண்ணார், மூடினாருங்க. அவரை தோல் உடைய மூடினார். இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், அவங்க வாழ்க்கை நிர்வாணத்தை மூடின மொழியாக நிர்வாணத்தை காமிக்கூடாது. ஹலோ, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. நாம் நிர்வாணத்தை மூடுறவங்க யாருடைய பிரச்சனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மூடின மொழிய அதை பரப்பக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்காது. தேவன் ஆதாமே மூடினாரு, ஏன்னா அவருடைய நாம மையப்படணும். பாருங்க, வேசி எல்லாரும் வந்து கல்லடிக்கிறானுங்க. ஆனால் இயேசு பண்ண என்ன பண்ண, கல்லடிச்சாரா? இல்லை, அவளை மன்னிச்சு வாழ வச்சார். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவங்களை வாழ வைக்கிற ஒரு மனது எண்ணமோ நமக்குள்ளே நிரம்பணும். பாருங்க, எத்தனை பேர் ஆமேன்றீங்க? கொஞ்சம் சீரியஸாக பக்கம் சிரிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ மக்களுக்கு பாருங்கள் எப்போதுமே ஒரு சீரியஸாகவே இருக்கிறார், ஒரு சிரிப்பு இருக்காது பாருங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு. ஏன்னா சீரியஸாக இருக்கிறாங்களாம். நான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க சார். ஏன்னா இது நம்முடைய ட்ரேட்மார்க்கு. சந்தோஷம் என்பது நம்முடைய ட்ரேட்மார்க்கு. ஏன்னா நானே சந்தோஷமாக இல்லைன்னா மற்றவங்களை எப்படி சந்தோஷமாக்க முடியும் சொல்லுங்க? நானே ரட்சிக்கப்படலைன்னா மற்றவங்க எப்படி ரட்சிக்கப்பட வைக்க முடியும்? அப்போ பாருங்க, சந்தோஷமாக இருக்கு. டெய்லி சொல்லுங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த நாள், இந்த நாளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, என் சபை ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய எல்லா காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஷாலோம் அப்படிதான் இருக்கும். எல்லாமே இல்லாத கூட நேரத்தில் கூட, பாக்கெட்டில் பர்ஸ் இல்லைன்னா, பர்ஸில் நயா பைசா இல்லைன்னா கூட, பேங்க்கில் 0 பேலன்ஸ்ல இருந்தா கூட, உங்க வாயின் வார்த்தையில், என் வாயின் வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையை அன்றி வேற எதுவும் இருக்க. ஹலோ, உதாரணம் சொல்லட்டுங்களா? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குனார். அதுக்குள்ளே போல தேவன் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னே உலகம் எப்படி இருந்தது? இருளாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆண்டவர் பார்த்து, ஐயோ இருளாக்குதே, சிச்சோ ஐயோ இருளாக்குதே அப்படின்னு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி தப்பான தென்னாட்டெலாம் கிடையாது. என்ன சொல்லுவாருன்னா, அந்த கர்த்தர் உள்ளே இருப்பார்னா அவனோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நம்மளுக்கு அப்படி சாயல் பாருங்க. எப்படி பார்த்தாரு ஆண்டவர்? ஐயோ ஒழுங்கு இல்லையே, ஐயோ இருட்டாக இருக்குது, ஒரு வெறுமையாக இருக்குது. சொல்லுங்க, இருட்டை பார்த்து சொன்னார், வெளிச்சம் வா. வந்தது. முதல் அதிகாரத்தை வாய்ச்சாலும் நமக்கு விளங்கணும். வெளிச்சம் வா. பிறகு ஒழுங்கின்மை. ஐயோ ஒழுங்கில் எல்லாம் வீடு இப்படி இருக்குது, குடும்பம் இப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குதுங்க, சபை இப்படி இருக்குது, ஒருத்தன் இப்படி வந்தா அப்படி போகிறான், அப்படி வந்தா சொல்லாதீங்க. ஒழுங்கின்மையை மாத்துறதுக்கு நீங்கள் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படி சாயல், அவருடைய ரூபம், அவர் எப்படி உண்டாக்குனாரோ, எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் நீங்கள் சாயலை உண்டாக்கிறார். பாருங்க, ஒழுங்கினை பார்த்து ஒழுங்காக்குனாரு. வெறுமையை பார்த்து சொன்னார், ஐயோ எதுவுமே இல்லை, கையில் நிறையா பைசா இல்லை, எதுவும் இல்லையே, சபையில் ஆள் வர மாட்டாங்களே, ரொம்ப சொன்னால் ஓடுதுங்க பிள்ளைங்க, ஜனங்க வந்து ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வர மாட்டேங்குது. இல்லை, வெறுமையை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் சபைக்கு வருவதாக ஆட்கள் வருவார்களாக, ஆத்துமாக்கள் வருவார்களாக. இயேசுவின் நாம சபைக்கு வா. உடனே வராது, வரும். ஆனால் நான் சொல்ற கர்த்தரை பற்றி பேசுகிறேங்க, பைபிளை பற்றி நான் பேசுகிறேன். வேற இந்த பிரிட்டோடைய போதனைலாம் கிடையாது, பைபிள் போதனை. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றதுக்கு முன்னே இன்னைக்கு நிறைய நம்ம பாஸ்டர் மீட்டிங்க்கு வராங்க, நிறைய காரியம் போதிக்கிறாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கணும், பாஸ்டர் ஜபிக்கணும், பாஸ்டர் வேத வாசிக்கணும், பாஸ்டர் எல்லாருக்கும் சாட்சியாக வாழணும், இதெல்லாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க. ஆனால் போதனை எப்படி பண்ணணுன்றது சொல்லிக் கொடுக்கணும். ஹலோ, எப்படி இருக்கணும், கேரக்டர் வைஸ் சொல்கிறாங்க. நான் அந்த டீச்சர் கிடையாது. ஏன் நான் டீச்சர் வேற. நான் என்னன்னா எப்படி போதிக்கணும்,
சபையில் என்ன எதை எடுத்து எப்படி போதிக்கணுன்றதுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது. ஆனால் என்னத்தை சொல்லி கொடுக்கணும்னு தெரியலையே. விளங்குங்களா? நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை நான். ஆனால் நம்ம பாருங்கள், நான் ஒரு சர்ச்சில் விசுவாசியாக போனேன், பாவியாக போனேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த இடத்துல சபையில் தான் வளர்ந்தேன். அங்கே தான் திருமணம் நடந்துச்சு. அங்கே தான் 2 பிள்ளைங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க. அங்கே தான் பைபிள் காலேஜுக்கு போனேன். முறையோடு வந்தேன், முறையோடு வந்திருக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக முறையோடு என்னை அனுபவிச்சு வச்சாங்க. நான் அது இப்படி வந்திருக்கிறேன். இன்றைக்கி அவங்க தலைமை கீழே தான் நான் இருக்கிறேன். அப்போ என்னென்னா அதுதான் சொல்கிறேன், என்னென்னா என்ன கேரக்டர் வாய்ஸ்லாம் இருக்கட்டும், ஆனால் என்ன போதிக்கணும். நான் எழுந்திரிச்சு காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய மக்களுக்கு என்ன போதிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கணும், அந்த வசனத்தை எப்படி பார்க்கணும். அப்போ பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஒரு வசனத்தை பார்ப்போம் பாருங்கள். அதிலே 2 கொரிந்தியர் புஸ்தகம். ஏன்னா என்ன திருப்பி சொல்லிட்டேன், கேரக்டர் வாய்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் கேரக்டர் வாய்ஸை இப்போ பேசலை. கேரக்டர் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி நாங்களும் போதிக்கிறோம் பாச, போதிக்கிறத தப்பு சொல்ல, ஆனால் எந்த விதத்தில் நம்ம போதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆகவே தான் பாருங்கள், இங்கே 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ, சொல்லுங்க, எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறதாம், எழுத்து கொள்ளுகிறது அப்படின்னா இந்த வேத வார்த்தையை தவறான விதத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணால் அது உங்களை என்னையும் எல்லாரையும் கொண்டுடும். அதான் வேத வசனத்துடைய ஸ்டைலு. பாருங்கள், ஒரு கல்லறையில் ஒருத்தர் தான், கல்லறைக்கு இயேசு போகிறதுக்கு முன்னே கிழிச்சிக்கிறான். என்னென்னு தண்ணியை கிழிச்சிக்கிறான், கிளி எல்லாம் கிட்ட போகிறாங்க, சங்கிலியெல்லாம் உடச்சிக்கிறான், தண்ணியை காயப்படுத்திக்கிறான். ஆனால் இயேசு போய் என்ன பண்ணார், அவனை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வேத வசனங்களை எடுத்து தன்னையே கிழிச்சிக்கிறாங்க, தன்னையை குற்றப்படுத்திக்கிறாங்க. தன்னுடைய சபையும் தன்னுடைய வாழ்க்கையும் என்ன பண்ணுறாங்க, வேத வசனம் எடுத்து எழுத்து கொள்ளுகிற அப்படின்னா சரியான விதத்தில் அதை வியாக்கியானம் பண்ணலன்னா அது நம்முடைய வாழ்க்கையை கொண்டுடும். நான் சொல்ல, பவுல் சொல்கிறார், ஏதோ பிரிட்டோ பிரசங்கம் இல்லை, பவுல் சொல்கிறாரு, எழுத்து ஏன் கொள்ளுதுன்னா நம்ம எழுத்தை தப்பான விதத்தில் புரிஞ்சிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கொண்டுடும். அப்போது ஆவியானவருடைய துணையின்படி அந்த வேதவசனம் என்ன சொல்லுது, மேலே என்ன சொல்லுது, கீழே என்ன சொல்லுது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, இதோடைய வேற என்ன, இதை பற்றி வேற என்ன எபிரேயர் வார்த்தையில் என்ன சொல்லுது, அல்லது நல்ல பிரசங்கியார் பண்ணுற அந்த காரியங்கள் நம்ம விளங்கி கேட்கும் பொழுது நாம் அதை என்ன பண்ண மாட்டோம், தப்பாக பிரசங்கம் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தை கையாளுறது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளும். ஏன்னா அதுக்கு அது ஆவியும் ஜீவனமாக இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒன்று நாசமாக்கிடும், ஒன்று வாழ வைக்கும். ஹலோ, இருக்குங்களா இல்லையா? ஏன்னா அந்த கத்தி எடுத்தீங்கன்னா அது என்ன பண்ண, எதிரியும் குத்தம், நம்மையும் குத்திடும். அப்போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், வேத வசனங்களை தப்பான விதத்தில் எடுத்து போதிக்கும் பொழுது நம்மையும் காயப்படுத்திக்கிறோம், மற்றவங்களையும் காயப்படுத்தும். அதனால தான் நான் திருப்பி சொல்லிட்டேன், கேரக்டர் வாய்ஸ் பற்றி நான் இப்போ பேசலை. போதனையை நாம் எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நம்முடைய போதனையை ஏன் சொல்லி இவ்வளோ பண்ணுறோமே, ஏன் மக்கள் மனம் மாற மாட்டுறாங்க, இவ்வளோ பண்ணுறோமே மக்களுடைய வாழ்க்கை சீராக மாட்டேங்குது, இவ்வளோ செய்கிறோமே எல்லாமே மக்கள் இருந்த மாதிரி இருந்துக்கிறாங்களே, அவங்க கனி கொடுக்குற மக்களாக இல்லையே. இப்போ காரணம் என்ன, நம்ம ஆராயணும், நிதானிக்கணும், நான் செய்கிற காரியம் சரியா அப்படின்றத நாம் நான் நிதானிக்க ஆரம்பிக்கணும். சரி, அப்போ பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் 2 விதமான மிஸ்ஸிங் இருக்குது சர்ச்சில். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், சரி ஃபாரினில் கூட 2 விதமான காரியம் குறைவுபடுது. அது என்ன, மனுஷனுக்கு முக்கியமான காரியம் என்னென்னா அவனுக்கு சரீர சுகம். சரீரம் சுகம், சரீரம் இருக்குதுங்களா உங்களுக்கு? சரீரம் இருக்குதா சார்? சரீரம் இருக்குது, சரீர சுகம். 2வது, அவனுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு பொருளாதாரம் தேவை. இப்போ ஸ்கூலில் 5 சப்ஜெக்ட் இருக்கிறாங்க, 5 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் பிள்ளை ஃபெயில் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், பெரியவங்க அந்த பிள்ளைய போயிட்டு டுட்டரில் கொண்டு போய் டியூஷனை வச்சு அந்த காரியத்தில் 100 மடங்கு அவன் சொல்கிறான், மக்கு பிளாஸ் அனுப்புங்க சார், நான் 100 ஆக்கிடுறேன். ஹலோ,
ஒரு டுட்டோரியல் காரன் சொல்றான், எவ்வளவு பெரிய மக்கா இருக்கட்டும் நான் ஆக்கிக்கிட்டு போயிடறேன், 100 மார்க் ஆக்குறேன். நம்ம பாடசாலை, நம்ம சபை ஒரு பாடசாலை, கற்றுக் கொடுக்கிற இடம். ஏசு சொன்னாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அது மட்டும் இல்லை நான் இளைப்பாறுதலை தரேன்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுங்களா? இளைப்பாறுதல். இயேசு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? இளைப்பாறு. என் நுகம் மிருதுவா இருக்கும், என்னுடைய சுமை லகுவா இருக்கும். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா செய்யலாம்பா, நான் எல்லாம் பண்ணி இருக்கிறேன், இவனுக்கு சிம்பிளா வாழ தெரியலையே. இளைப்பாறுதல் நான் சொல்ல, ஏசு சொன்னார், இளைப்பாறுதல தரேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே. அது வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உள்ள இருக்கிறவங்களுக்கு தான். அது உள்ள இருக்கிறவங்களுக்கு, வெளியே இருக்க நம்ம பேசினுக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, செக்கு மாடு ஒன்று செக்கோ இல்லை ஏறு மாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் மாடை வைப்பாங்களாம், ஒன்று கத்துக்குட்டி மாடை வைப்பாங்களாம். அப்போ ஏன் அப்படி கட்டுறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மாடு கரெக்டாக அது என்ன பண்ணும், கொண்டு போவோம். அதே போல தான் ஏசு எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியத்தில். நம்மளாம் எல்போர்டு என்ன சொல்லிக்கிறேங்க, நான் இன்னும் எல்போர்டு தான், இன்னும் தப்பாக செய்வேன், எல்லாத்தையும் ஒழுங்காக செய்ய மாட்டேன், 1000 மாட்டி தப்பு பண்ணி நிற்பேன். நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களெல்லாம் நீங்கள் சொல்ல என்ன நான் சொல்லிக்கிறேன், அவர் 1000 முறை சொன்னால் கூட ஏறாது நமக்கு. அப்போ பாருங்க என்ன சொல்கிறோன்னா, அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள, நான் இளைப்பாறுதலை தரேன், வாழ்க்கையே இளைப்பாறுதல். நான் சொல்ல, அப்புறம் ஏன் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிச்சு பாருங்க. இளைப்பாறுதல் என்ன தெரியுங்களா? வேற மண்டலத்தில் வாழ்றது. ஹலோ, அது மட்டும் இல்லை, இளைப்பாறுதல் சொல்ல தேவன் ஞானத்தில் வாழ்றது. சாலமோன் தான் கேட்டான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு முன்னால் நான் என்ன பண்ணோம், உங்களுடைய அனந்த ஞானத்தை எனக்கு தாரும். அந்த அனந்த ஞானம் என்பது என்ன? தேவனுடைய உறவு. அது மட்டும் இல்லை, தேவனுடைய உறவு மட்டும், தேவனுடைய ஐக்கியம். அந்த அனந்த ஞானம் வரும் பொழுது பாருங்க, இளைப்பாறுதல் தன்னால் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, நான் எவ்வளோ பிரச்சனை சந்திக்க போகிறேன் தெரியுமா? காட்டிக்கவும் மாட்டேன். ஹலோ, ஓடிடுவாங்க எல்லாரும். இல்லை, நான் உங்களுக்கு நான் சாதாரண ஆள் தான். ஆனால் பிரச்சனைகளை பேசுறதுக்கு நம்ம வாய் இல்லை, பிரச்சனைகளை மட்டும் விட்டு சொல்றதுக்கு நமக்கு கிடையாது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். இளைப்பாறு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்தீங்க, இளைப்பாரோட வாழுங்களேன். உங்க ஊழிய இளைப்பாறுதலோடு இருக்கும். சொல்லுங்க, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, இளைப்பாறுதலோடு வாழுங்க. இயேசு தான் சொன்னார், நான் பிரிட்டோ சொல்ல. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் சொல்லுங்க, காலையில இளைப்பாறுதலோடு நான் வாழ்வேன். நான் இயேசுவே நீ இளைப்பாறுதல் கொடுத்துருக்கீங்க, நான் என்னத்துக்கு இப்படி அப்படி சொல்றாரு. இளைப்பாறு. எலியாவே தான் சொன்னார், தூங்குப்பா, தூங்கு 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 தூங்கு, நல்லா தூங்கு, சாப்பாடு கொடுத்து தூங்கு தூங்கு தூங்கு, எதுக்கு இன்னும் வேணாம், படு 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 படு. என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியாக கார் ஓட்ட தெரிஞ்சா சந்து முதலாம் ஓட்டுவான் ஆள். ஓட்ட தெரியலன்னா ஒரு நாய் வந்துச்சுன்னா ஐயோ. ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வர வச்சுக்கலாம். அப்போ இளைப்பாறு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கிறாரு? ஏசா பார்க்குறாரு. எக்ஸ்பீரியன்ஸுடைய ஆள் நம்ம அவரோடு சேர்ந்துங்க. நம்ம அவர் சொல்லுவார், உட்காரு, நான் ஓட்டிட்டு போகிறேன் எல்லாத்தையும் ஊழியத்தை. அப்போ நம்ம பாருங்கள், அவர்கிட்ட கொடுத்துட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சில பிரச்சனையாக வந்துச்சா, என்னப்பா நான் தாங்கிறேண்ணே, கவலைப்படாத, ஏன் அவசரப்படுற, இல்லைங்க எங்கே போகிறீங்க, எங்கே போகாதீங்க. சில பேர் பாங்க வண்டி உள்ளே உட்காந்திங்கன்னா ஓடி நிற்பாங்க, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு. ஏசு அப்படி தான் பாருங்கள். ஒரு பெண்ணுக்கிட்ட எவீரின் ஒருத்தர் வந்தான், நான் இதுக்குள்ளே போகலான்னு நோட்டை கொடுத்துட்றேன் உங்ககிட்ட, அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். சில நேரத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுறதோ அது பேசுகிறத நான் பேசுறதுக்கு விரும்புகிறோம், எப்போதும் அப்படி தான் பண்ணுவேன். பாருங்கள், ஏசு சாமி கிட்ட 12 வருஷமாக வியாதிப்பட்ட பொண்ணு எபீர் வர்றாரு. எபீர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்கணும். அவர் அழகாக சாட்சியில் வாங்க போகலான்ட்டு வந்தார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மாட்டிங்கன்னா, யாருன்னா 12 வருஷமாக, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்கிறேன் பாருங்க, 12 வருஷமாக வியாதிப்பட்ட பொண்ணை கிட்ட பேசுகிறாரு, டீல் பண்ணுறாரு, யார் என்ன தொட்டுது அப்படின்னு. இந்த ஆள் பார்க்குறான் எபீர், ஐயோ பொண்ணு வேறு உடம்பு சரியில்லை, பொண்ணு இந்த மனுஷன் வேறு இங்கே நின்று இப்போ இந்த பொண்ணு ஏன் வந்தான் குறுக்கோ, நானே கஷ்டமா இருக்குது அங்க போன, இந்த பொண்ணு இந்த மாதிரி டிராபிக் ஜாம் இந்த நேரத்தில் பேசிக்கிறாங்களே, நேரம் தெரியுதா இந்த வயசாமிக்கு? அதே மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போட்டு வந்தாங்க, சாரை என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, முடிஞ்சிச்சு கதை, மறுகையா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னா. ஏசு உடனே அடுத்த செகண்ட், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் நினைக்கிறேன், இதில் நினைக்கிறீங்க எல்லாம் வாசனை இல்லை இல்லை, பேசு சொன்னேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஏசு சொல்றாரு, பயப்படாதே
விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த இதுக்கு இப்படி தான் பேசணும். அதான் நடிகருங்க பாருங்க அந்தந்த நேரத்தில் முகத்தை மாற்றுவாங்க. இதுக்கு தான் பாருங்க பைபிள்லேயே பாருங்க, பைபிள்லேயே பிரசங்க கலைனுக்குது. என்னன்னு ஒப்பிச்சு மாதிரி என்ன பாருங்க ஜனங்களாம் தூக்கினே இருப்பாங்க. புரியுதுங்களா? என்ன வேடுக்கு விஜய் பாரு டக்கு முகத்தை மாற்றுவார். இதெல்லாம் நான் சொன்ன உடனே பார்த்துப்பேன் எல்லாம் உலகப்புறம் பாஸ்டர். இல்லை இல்லைங்க, உலகப்புறம் பாஸ்டர் மேலே பார்த்தா அப்படி தான் தெரிவேன். உலகப்புறம் பாஸ்டர்லாம் இல்லை. பட் மக்களுக்கு நாம் எப்படி சொல்லி கொடுக்குறோன்றது தான் முக்கியம். இந்த 2025 இந்த வேடை எப்படி சொல்லி கொடுக்க போகிறோம் அதான் முக்கியம். அப்டேட். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே யூடியூப்பில் வந்து நிற்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அன்னைக்கு மாதிரி எடுத்துன்னு போய் ட்ராக்ஸ் கொடுங்க அன்னைக்கு மாதிரி அப்படி இல்லை. இன்றைக்கி வேறு லெவலில் மாற்றிட்டார் ஆண்டவர். நம்ம என்ன பண்ணோம், வேறு லெவலுக்கு மாறணும். ஹலோ இருக்கீங்களா இல்லையா? அதே ட்ரெண்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் மாறின்னு போய்க்குது. நம்ம அதே ட்ரெண்டில் ஊழியத்தை பண்ணோமா எப்படி சக்ஸஸ் ஆகும்? அவன் வேறு மாதிரி. இப்போ அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு பாட்டு சினிமா இது கேமராலாம் வேறு லெவல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தத்ரூபமாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் யார் செஞ்சதுங்க? கர்த்தருடைய மனுஷன் தான் இந்த மூளையை கடவுள் கொடுத்துருக்கிறார். திருப்பி சொல்கிறேன், தேவன் மனுஷனை காட்டில் ரொம்ப அட்வான்ஸ்மானவர், ரொம்ப அட்வான்ஸ். ஏன் அன்னைக்கு இருந்த மனுஷனை வச்சு தான் இன்னைக்கு அதே மனுஷன் தான், இறுதியம் அதே இறுதியம் தான். இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி ஜாஸ்தி வந்துச்சு. மனுஷன் இப்போ பிறக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு 1.5 கிலோ கொடுப்போம். என்னதுங்க மூளை, இல்லை கொஞ்சம் இருதயத்தை கொஞ்சம் பெருசாக்குவோம், இல்லை 2 கை 4 கை எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஏன்னா டெக்னாலஜி வந்துடுச்சு அப்படின்னு இல்லை. இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்குமானால், இன்னும் 4000 வருஷம் இருக்குமானால் அதே மனிதன் போதுமானவனாக இருக்கிறான். ஏன்னா தேவன் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? தேவன் நம்ம சொல்ற டெக்னாலஜி பெருசு, அந்த டெக்னாலஜி தேவன் தான் மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்காரு. அந்த டெக்னாலஜியில தான் அவன் இவ்வளவு பெரிய காரியம் செய்யறான். ஆகவே தான் பாருங்க தேவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்லுவேன் அடிக்கடி, தேவன் எப்படிப்பட்டவர் டெக்னாலஜி உள்ளவர்ன்றதை எடுத்து சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு சபைக்கு பிரசங்கம் வேற, ஆனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க தேவன் எவ்வளோ டெக்னாலஜி யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னும் அதே மனுஷன் தான், அதே 2 கை 2 கால் 2 சரி இப்போ வரவங்க ரொம்ப டெக்னாலஜி ஆயிடுச்சு, சரி ஆளை மாற்றுவோம், கொஞ்சம் மூக்கை மாற்றுவோம், கொஞ்சம் தலையை மாற்றுவோம், பிறகுற குழந்தைக்கலாம். இல்லை சொல்லுங்க, கொஞ்சம் சிரிக்கிறீங்க, சிரிக்காது இல்லை ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். தேவனை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் வரும்பொழுது பாருங்க நம்ம இந்த பார்வை வேற மாதிரி ஆகிடுறதுக்கு. இங்கே பிரசங்கம் இது பார்க்கும்போது நீங்கள் வேற லெவலில் பார்ப்பீங்க. ஹலோ ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் பாருங்க ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று பொருளாதார பிரச்சனை, ஒன்று என்ன பண்ண சரீர சுகம். இப்போ கூட கேட்டாங்க எல்லாம் 42 வயசில் செத்துறது, 50 வயசு, இதெல்லாம் சாவாங்க. நான் கேட்குறேன், தேவன் மனுஷன் சாவுக்காக படைச்சாரா? எங்கேயாவது ஆதியாம் புஸ்தகத்தில் ஒரு கலரை இது பண்ணாரா? கலர் இருந்துச்சா? கலரை உண்டாக்குனாரா? கலரையா? இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அதெல்லாம் ஆதியாம் புஸ்தகத்தில் இருக்குது. தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். இப்போ ஆதாம் உண்டாக்கிட்டார். ஆதாம் உண்டாக்கின பிறகு ஆதாமுக்கு என்ன பண்ணார்? நிறைய மிருகங்களை உண்டாக்கிட்டார். உண்டாக்கி ஆதாம் கிட்ட கொண்டு வந்தார். நான் சூரியன் சந்திரனுக்குலாம் பேர் வச்சேன், நீ மிருகங்கள்லாம் பேர் வை. ஏன்னா நீ சொல்கிற மாதிரி அந்த மிருகம் மாறிடும். சிங்கம் அப்படின்னா சிங்கம் மாதிரி இல்லை, சிங்கம் மாதிரி தன்மை அதுக்குள்ளே வந்துடும். என்ன தன்மை சொன்னார்? நான் எப்படி படைச்சேன்னா நீ குட்டி தேவன், நீ இப்படி தான் வாழணும், நீ பேர் வைக்கிறது மாதிரி தான் அது இருக்கும். சொன்னால் செஞ்சாரா இல்லை? இருக்குதா இல்லைங்களா? கொஞ்சம் பாருங்களேன், வசந்த வாட்சி பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்கள், அப்படியே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வேற எதையும் எடுத்து சும்மா புது உபதேசம்லாம் கிடையாது, அதே உபதேசம் தான். ஆனால் கண்ணு திறக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். அதான் எபேசியரில் சொல்கிறாரு பவுல், அடிக்கடி ஜெபம் பண்ண சொல்கிறாரு, என் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, பிரகாசம் அடையட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பாருங்கள், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், இங்கே பரிசுத்த ஆவி இந்த இடத்துல அளவில்லாமல் கிரியை செய்கிறார். நான் திருப்பி சொல்கிறேன், புருட்டோ மூஞ்சை பார்க்கலாம், நீங்கள் புருட்டோ குரலை பார்க்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருந்து பேசுகிறவர் ஆவியானவர் சொல்லிக்கிறார். ஆகவே தான் நம்ம அதான் மேல் தோட்டத்தை பார்க்கக்கூடாது. சத்தம் யாருடையது? தேவனுடைய சத்தம். அப்போ பாருங்க, அதனால தான் பாருங்க அங்கேயே ஆதாமுக்கு என்ன பண்ணாரு? நீ உன் பேர் என்ன வைக்கிறோ அது வைப்பா. ஏன்னா நீ என்ன மாதிரி ஆளு, நீ என்ன மாதிரி தான் நடக்கணும், என்ன மாதிரி தான் பேசணும், என்ன மாதிரி தான் ஸ்டைலு. ஏன்னா அப்பா ஸ்டைல் யாருக்கு வரும்? பிள்ளைக்கு வந்துடணும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்களே, வேற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பாவுடைய சாயல் அம்மாவுடைய சாயல் பிறப்பில் வரும்போது அந்த அப்பாவுடைய சாயல் அவருடைய சாயல் என்ன? சொல்லி 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 எல்லாத்தையும் உண்டாக்குறது. அதான் அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன ரூபம்? சொல்லி 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 உண்டாக்குவார். ஆகவே நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? இதைத்தான் எடுத்து சொல்லினுங்கணும். சொல்லும் பொழுது அது மாற்றம் வந்துடும். ஆமே, அல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணு எப்படி சுகமானா? 12 வருஷம் பெண்ணு எப்படி சுகமானா? கொஞ்சம் வாட்சி பாருங்க.
அவ சொல்கிறா இயேசுவை கேள்விப்பட்டாலாம். அவளே அங்கே வார்த்தை வாசங்க கேள்வி. இப்போ மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 28, 25 வசனத்தில் இருக்குது. அது என்ன சொன்னா, கேள்விப்பட்டேன், நான் அப்படி வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவன் என்று சொல்லி 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 என்ன சொன்னா, நான் தொட்டா சுகமாவனா ஆக மாட்டேனா, இல்லை வஸ்திரம் தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நானும் என்ன சொல்றோமோ, ஏன்னா இது எப்படிங்க, இதுதான் தேவன் இப்படி உண்டாக்கிட்டார் மனுஷன் இப்படி உண்டாக்கிட்டார் பாருங்க. இதுக்கு மாத்து கருத்தே கிடையாது. ஆகவே தான் நம்ம என்ன பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். நம்ம என்ன இப்போ சுகர்ப்பா 100 இருக்குதுப்பா, 150 இருக்குப்பா, ரொம்ப டாக்டர் ஓவரா சொல்லிட்டான்ப்பா, ஐயோ என்ன பிரச்சனை தெரியலப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எல்லாம் சொல்லி நிற்கிறோம். இல்லை சார், நான் யாரையும் குறை சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பேச்சை நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிடுது. மரணமும் ஜீவனும் வசனம் இருக்குது, ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துறோம். மரணமும் ஜீவனும் அப்படின்னு அர்த்தம்னா, நல்வாழ்வும் கெட்ட வாழ்வும் உங்கள் வாயில தான் இருக்குது, உங்கள் நாக்கில் தான் இருக்குது. கெட்ட வாழ்க்கை வாழணுமா, ஸோ கெட்ட வார்த்தை நினச்சிருக்கிறாங்க. கெட்ட வார்த்தைனா இந்த வெல்கர் வார்த்தை நினச்சிக்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற அத்தனை கெட்ட வார்த்தை தான். ஹலோ, அவர் சுகமானான்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இன்னும் நடக்கலைன்னு கெட்ட வார்த்தை பேசினிக்கிறீங்க. நம்ம கெட்ட வார்த்தைனா அந்த மாதிரி நினச்சிருக்கிறோம். கெட்ட வார்த்தை என்ன, தேவ வார்த்தை அடுத்து நீங்கள் மாறி பேசுனீங்கன்னா அது கெட்ட வார்த்தை. சொன்னாரு என்ன சொன்னாரு, பிதா என்ன சொல்றாரோ அதான் நான் சொல்லுவேன், மாத்தினான்னு சொல்ல மாட்டேன். பாருங்க, நான் எல்லாம் பைபிள்லேருந்து சொல்கிறேன். நான் நீங்கள் என்னை ஒரு மாதிரி என்னடான்னு பார்க்காதீங்க. பைபிள் இயேசு சொன்னார், நான் பிதாவின் சொல்கிறத தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன், மாற்றினா பேசவே மாட்டேன்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை சொல்கிறத தான் சொல்லணும், வேற எதையுமே சொல்லவே கூடாது. எல்லாம் மாறி இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்லுவேனோ அதை தான் நான் சொல்லணும். அப்போ சரிங்க, அப்போது ஹெல்த்து வெல்த்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த சரீரம் ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா? இந்த சரீரம் இல்லைன்னா இங்கே வாழ முடியாது நம்ம, இல்லைங்களா? சரீரம்னா வாழ முடியாது. அப்போ சரீரத்துக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு சரீரத்தில் சுகத்துக்காக என்ன பண்ண வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. சரீரத்தில் சுகமாக இருந்தால் தான் இன்றைக்கி நீங்கள் ஏன் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் சரீரத்தில் சுகமாக இருந்தால் தான் ஊழியத்துக்கு ஓட முடியும். நீங்கள் சரீரத்தில் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். ஆனால் சரீர சுகத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சரீர சுகத்தை தேவன் தருகிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சப்பட்டு போதாது. சார் திருப்பி சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேங்க, நான் பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு நடக்கிறது கிடையாது, அல்ல நான் பிரசங்கத்தை கேட்கறதுனால எனக்கு நடக்காது. திருப்பி சொல்கிறேன், அரசியல்வாதி 2 ட்ரிப்பு சொல்லுவாங்க அரசியல்வாதிக்க, பிரசங்கத்தை நான் கேட்கறதுனால எனக்கு நடக்காது, பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு நடக்காது. 2 கேட்கறதுனாலையும் பிரசங்கிதான் எனக்கு நடக்காது. ஆனால் கேட்கறதையும் நான் பிரசங்கிக்கிறதையும் நான் விசுவாசிக்க வேண்டும். ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா விசுவாசிக்கிறாங்களா? நிறைய பேர் நிறைய கேட்கறாங்க, ஆனா விசுவாசிக்கிறாங்களா? இதான் பிரச்சனை. சார் நான் நிறைய கேட்கறேன் சார், கேட்குறீங்க சார், விசுவாசிங்களா சார்? சார் நிறைய இது பண்றேன் சார், பிரசங்கம் பண்றேன் சார், நீங்க விசுவாசிங்களா சார்? பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, பிரசங்கத்தை எப்படி கேரக்டர் வைஸை பேசலாம். திருப்பி சொல்றேன், கேரக்டர் இப்படி இருக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து எப்படி நம்ம கையாள வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம நல்ல கடவுளுடைய வார்த்தையை எடுத்து மக்களுக்கு சிறப்பாக சொல்ல முடியும். அப்போ பாருங்க, 2 காரியம், சுகமும் செழிப்பும் தேவன் நமக்கு தராரு. பாருங்க, இந்த வசனத்தை இதில் பாருங்க, இதில் நான் கடற்கன்னு மேலே மட்டும் வாசிக்கிறேன், அந்த இதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். 3 பேப்பரில் வேறு அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன், இதை பிரசங்கம் பண்ண முடியாது, சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. அதில் என்னென்னா, ஓட்டியிலிருந்து அப்படி பழைய ஏற்பாடு, ஓட்டினா பழைய ஏற்பாடு, ஓட்டிலிருந்து என்டிலிருந்து அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து பாவம் புதிய ஏற்பாட்டுக்கு செயல்படுமா இருந்தால் ஆசீர்வாதம் எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வராது? கண்டிப்பாக செயல்படும் என்றால், கண்டிப்பாக பாவம் செயல்படும் என்றால், அப்போது கண்டிப்பாக என்ன செயல்படும்? தேவனுடைய பரிகாரம் பண்ணிட்டாரு. பாவமே பாருங்க, பழைய ஏற்பாட்டு பாவமே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வேலை செய்யுது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வராது? ஏன்னா அதுக்காக பரிகாரமும் பண்ணிட்டாரு இயேசு. அங்க வாசிங்க, அதில் இருக்குது பாருங்க. 2வது, பாவம் முதல்ல வரல, ஆசீர்வாதம் முதல்ல வந்தது. ஆதியாகமம் 1:28 சொல்லு பாருங்க, உலக ஜனங்களையும் தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலக ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம புரிஞ்சினா தான் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்றதை நம்ம விசுவாசிக்க முடியும். ஏன்னா உலக ஜனம் யாருங்க ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் ஆசீர்வதிப்பாங்க? பிசாசு ஆசீர்வதிக்கிறது கிடையாது, தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன் வந்து போருக்கு போகிறான். யாரி லோத்தை பிடிச்சிக்கிறதுக்கு போருக்கு போகிறான். போருக்கு போகும்போது 318 பேரை கொண்டு போய் ஜெயிச்சுட்டு வரான். ஜெயிச்சுட்டு வரும்போது அவன் ஜெயிச்சுட்டு வந்தவொடனே மெல்கிசேதேக் என்ற ஒரு ராஜா வராரு. ராஜா வந்து அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது இல்லைங்களா? 14ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. என்ன பண்ணுற, அப்பம் திராட்சை ரசம் கொடுக்கும்போது அவர் அப்பம் திராட்சை ரசம் அறிந்தின பிறகு புசித்த பிறகு தசம பாகத்தை யார் கொடுத்தாலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக் ராஜாவுக்கு கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது இப்போ ஆபிரகாமுடைய அறையில் லேவி இருந்தாராம். ஆபிரகாமுடைய அறையில் லேவி இருந்தான்னு சொல்லிட்டு வேதவசம் சொல்லுது. எப்படின்னா இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு பிறக்கல. ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வரணும். யாக்கோபுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு 12 கோத்திர 3வது பிள்ளை தான் லேவி. ஆனால் லேவியே ஆபிரகாம் மூலமாக தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லப்பட்டுக்குது. அப்படின்னா என்ன, ஆபிரகாம் அறையில் உள்ளே இருந்து அவன் என்ன பண்ணானா தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு எபிரேயர் ஆசிரியர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9-10 வாசிங்கன்னா அந்த பாயிண்ட் அங்கே இருக்கும். அப்போ பாருங்க, ஆதாமுக்கு இன்னும் வந்து ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு வரல, ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்பு வரல, யாக்கோப்புக்கு 12 குழந்தை இன்னும் வரவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் கொடுத்த தசம பாகத்தை லேவியை கொடுத்த மாதிரின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுது வசனம். அப்படி இருக்கும்போது ஆதாம் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதிச்சார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கும் போது இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வெறும் சரீர பிரகாரம் ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம். இது பேர் ஆமென்றீங்க. இப்போ என்ன பண்ணலாம், உலகத்தில் இருக்கிற மக்கள் யார் ஆசீர்வதிக்கிறது சொல்லுங்க, யார் ஆசீர்வதி? இன்னொரு ப்ரூஃப் கொடுக்கட்டுங்களா? இன்னொரு ப்ரூஃப் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இது தெளிவாக தெரிஞ்சுக்கினா தான் தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியும். 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையினால் பணிவிடை கொள்ளுகை. பாருங்க, எல்லோருக்கும்னா எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறார். அப்புறம் சுவாசத்தையும் சகலத்தையும்னா என்ன அர்த்தம், அவன் எல்லா பொருளாதாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். பாருங்க, நான் வசனத்தை காமிக்கிறேன். எல்லாருக்கும் யாரு கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. ஆகவே தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவன்லாம் பேய் ஆசீர்வதிக்கிறான், பிசாசு ஆசீர்வதிக்கிறான் கிடையாது. பிசாசு கிட்ட என்னங்க இருந்தது? பிசாசு கிட்ட ஒண்ணுமே இல்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு அவனை அடின்னு அடிச்சு நொறுக்கி அவன் என்ன பண்ணாரு, தோலை உரிச்சு தொங்க விட்டுட்டாரு. இயேசுவே சொன்னாரு, என்ன சொன்னாரு, அவங்கிட்ட திருடவும் கொல்லவும் அழிக்க வருகான் வேறொன்றுக்கு வரான். அப்படின்னா என்ன, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. திருடன் கிட்ட என்ன இருக்கும்? திருட்டு பொருள் தான் இருக்கும். யாருதுன்னா உங்களுக்கு எங்களுக்கு திருடி வச்சிங்கன்னு அப்படிதான் இருப்போம். அவங்க திருடன் கிட்ட எதனா கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. அப்ப திருடன் போய் ஆசீர்வதிப்பான என்ன அர்த்தம்? நம்ம தப்பா பேசணும்னு அர்த்தம். கர்த்தர் மேலேருந்து பார்ப்பாரு, ஐயோ இவனுக்கு விளங்கவே இல்லையடாப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், பேய் ஆசீர்வதி சொல்லுங்கிறானே, இவன் டம்மு தலையில வச்சுப்பாரு. இல்லை தப்பா சொன்னீங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தப்பா நான் பேசும்போது கர்த்தர் அங்கே வந்து பார்த்துப்பாரு, என்னப்பா இவன் கொஞ்சம் வெளிச்சத்தை வரணும்பா ஆண்டவர் இவனுக்கு. அப்போ பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம அப்படி பண்ணிட்டா தான் சர்ச்சை மக்களுக்கு நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். உலகத்து மனுஷனே ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உடன்படிக்கை இல்லை ஆகாரியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உடன்படிக்கை இல்லாத ஆகாரியை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார்னா ஈசாக்கின் உடன்படிக்கை மக்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கை மக்கள், புதிய உடன்படிக்கை மக்கள். உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாக மாட்டாரா? அல்ல வியாதி இல்லாத வைக்க மாட்டாரா? நான் பாருங்க, ஒரு யூடியூப்ல இந்த வியாதிக்கெல்லாம் நோ சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 1 நிமிஷம் கொடுக்குறேன். அது ஒரு கீழே கமெண்ட் போட்டுக்கிறாரு, சில பாஸ்டர்லாம் இன்னைக்கு கிளி ஜோசியம் ஆயிட்டாங்களாம். எனக்கு கமெண்ட் நிறைய கமெண்ட் வரும் எனக்கு. ஏன்னா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு கிடையாது அவங்களுக்கு. என்னன்னா வியாதியெல்லாம், நான் தான் வியாதியா இருக்கிறேன்னு வியாதி இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க வியாதியா இருக்கிறதுனால அவர் வியாதியை சுகமாக்கலாம் அர்த்தமா? சொல்லுங்க. பவுலுக்கு வியாதிப்பட்டாருனால நான் வியாதி பண்ணணுமா? இயேசுக்கு வியாதி இருந்துச்சாங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன் இல்லை, கேபாவை சேர்ந்தவன் இல்லை, நான் வேற அவனை சேர்ந்த, நான் இயேசுவை சேர்ந்தவன். பவுலே சொல்றாரு, ஏன் என்ன சேர்ந்தன்னு சொல்ற? எதுக்கு? நான் சிலுவை ரத்தம் சிந்தனா, நான் பாடுபட்டேன்னா, நான் மறிச்சேன்னா, நான் உயிரோடு இருந்தேன்னா, என்ன கிளைம் பண்ற? பவுலை சேர்ந்த சாவா இது, நான் இயேசுவை சார்ந்தவன். சில விசுவாசிகிட்ட சொல்லுவேன், எங்கேயாவது இயேசு ஜோராட்சி பட்டாரா? சொல்லுங்க சார். அவர் இயேசு மாம்சத்துக்கு வந்தாருங்க இந்த பூமியில, உங்க சாயல் என்ன சாயல், உங்களை மாதிரி வந்தார், என்ன மாதிரி வந்தார். அவர் வியாதி, அவர்கிட்ட பாவம் இல்லைன்னு நம்ம காய்க்கு தட்டுறோம். ஆண்டவர் பாவம் இல்லாதவர், அவர் வியாதியும் இல்லாதவர். அப்ப யாரை நம்ம ஃபாலோ பண்றோம்? சில நேரத்தை பார்ப்பாங்க, பவுலுக்கு பலவீனப்பட்டார்ப்பா, 3 வட்ட ஜெபம் பண்ணார்ப்பா, கிடைக்கல. அது ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை நீங்க எடுத்துக்கூடாது.
ஒருவேளை அப்படி வியாதியாக இருக்கிறோம் பாஸ்டருங்க என்ன பண்ணோம், பவுலுக்கு சுகம் கொடுத்தவர் எனக்கு கொடுங்கப்பார். அதுக்கு தான் அது எழுதப்பட்டுக்குது. வியாதியாக இருக்கிறதுக்கு நான் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அது கிடையாது. வியாதியாக இருக்கிற மனுஷன் அவனுக்கு சுகம் கொடுப்பார்ன்றதுக்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார் ஆவியானவர். திரும்பி நாமன்றீங்க. தீமோத்தியை கூட விட்டுட்டு வந்துப்பாரு, வியாதிப்பட்டவனை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா உடன் ஊழியரை வியாதிப்படணுமா? நம்ம பாருங்க குத்திக்கிறது எதை, வசனத்தை எடுத்து ஆமாம் எஸ் பவுலுக்கே பிரச்சனை இருந்துச்சு எனக்கு, நான் பவுலை காட்டிலும் பெரிய ஆளா. நீங்கள் பவுலை ஃபாலோ பண்ணாதீங்க. பவுல் நமக்கு ஒரு மெசஞ்சர், ஒரு ஊழியக்காரர். அவர் எழுதிட்டு போன அவரே சொல்கிறாரு, என்ன பின்பற்றாத, நான் ஒருத்தரை காமிக்கிறேன். யார் அவர்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். அவர் உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்கள் வியாதி, உங்கள் நோய், உங்கள் வறுமை, உங்கள் தரித்திரத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எடுத்து நான் விசுவாசிக்கணும் தவிர எனக்கு வியாதி இருக்கலாம், ஆனால் வியாதியை நான் மேன்மை பாராட்டக்கூடாது. டைம் முடிஞ்சிடுச்சு. எனக்கெல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா இது 10 ஹவர் பிரசங்கம் பண்ண முடியும். 10 ஹவர்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன், பெருமைலாம் கிடையாது இதுக்கெல்லாம். ஏன்னா உள்ள கடவுள் சரக்கு சொல்லுவாங்கள்ல. நேற்று எங்கள் சர்ச்சுக்கு அந்த பின்னால் ஒட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்தான் 3000 ரூபா அது ஒட்டுறதுக்கு. அவன் வந்தான். நிறைய பேர் ரொம்ப நாளுக்கு ஆள் பார்த்து தான் வரல. திடீர்னு அவன் கிடச்சான். வந்த உடனே அவன் ஒட்டுறான். அவ்வளோ பேர், நான் 20 அடிக்கு 10, 20 10. எப்படிடா ஒரு ஆள் இன்னொருத்த கூட சும்மா ஒரு ஆள் இவன் எப்படி ஒட்ட போகிறான்? நம்ம ஓட்டணும்னா இப்படி சுருங்கம் வருது அப்படின்னு நம்ம நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இப்படி எப்படி சுருங்க விழுந்து பண்ணு. அவன் வரான், அப்படி ஒட்டுறான். என்னங்க ஒரு 1/2 ஹவரில் ஓட்டி முடிச்சாங்க. அந்த வேலை அவங்ககிட்ட பயப்படுது. நம்ம வேலையை பார்த்து பயப்படுறோம், வேலை அவனுக்கு மிரளுது. செய்கிறேன் ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்றது. ஏன்னா நான் ஒரு வேலைக்காரன், நான் எலக்ட்ரிஷியன், கான்ட்ராக்டர், ஸ்கில்டு வேலை. ஒரு ஆள் டூல்ஸை வச்சுன்னுக்கிறத பார்த்தா சொல்லிடுவேன் நான், அவன் வேலை செய்ய மாட்டான். அவன் ஏணி போடுற ஸ்டைலை பார்த்தாலும் சொல்லுவேன் அவன் வேலை செய்ய மாட்டான். ஏன்னா நான் 20 பேரை வச்சு வேலை வாங்கினுவேன். ஒரு வேலைக்காரனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் பாருங்க. நான் அவன்கிட்ட சொன்ன கை கூட்ட ஆண்டவர் அறியாததான், சூப்பர்ப்பா, அற்புதமாக ஒட்டி கொடுத்த, உன்னை கடவுளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேலையை பார்த்து அது பயப்பட, அவன் மிரல்ல, அது அவனுக்கு மிரளுது. அப்படி தாங்க உங்களுக்கு எனக்கும் எல்லாம் மிரளணுங்க. வியாதி மிரளணும், வறுமை மிரளணும், பேய் மிரளணும், குடும்ப பிரச்சனை உங்களை பார்த்து மிரளணும், எல்லாம் உங்களை பார்த்து மிரளுது தான். ஆனால் நமக்கு தான் தெரியல. அது நான் திருப்பி இப்போ பார்க்கும்போது யோசிப்பீங்க நீங்கள், ரொம்ப இந்த மாதிரிலாம் அப்புறம் அண்ணவரே கண்ணீரோடு இருக்க சகோதரனே அப்படின்னா நல்ல பிரசங்கம் நினைக்கிறாங்க. தட்டி கொடுக்கறது இல்லைங்க, எட்டி ஒதுக்க வைக்கணும். ஆனால் அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களெல்லாம் இப்படிலாம் சொன்னால் பாரு, ஒரு கண்ணீரை பற்றி பேசுகிறாரா, கவலை பற்றி நான் சொல்கிறேன், கண்ணீரை போகிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் வேதனையை மாற்றுறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் கிட்னி ஃபெயிலர் சரியாகிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் சுகர் கம்ப்ளைண்ட்டு சரியாகிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால் கண்ணீர் இல்லைன்னு சொல்ல, கண்ணீர் இருக்குதுங்க. தட்டி கொடுத்துட்டு போகிறதுனால என்னங்க ஆகிடும்? அந்த கண்ணீர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு பிள்ளைய மக்கா அனுப்புகிறாங்க, மக்கா வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை தூங்கிட்டு போகுது, பரவாயில்ல அமிச்சு தூங்கி வச்சு சர்க்கஸ் ஆடி வச்சுட்டு போயிட்டோம். அது எல்கேஜிக்கு அந்த ஃப்ரீ கேஜிக்கு பண்ணலாம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பிள்ளைய வந்துட்டு போகுது, சர்க்கஸ் காமிச்சிட்டு போனோமா எப்படி? அப்போ அதுக்கு சரியாக டீச் பண்ணும் போது தான் அந்த பிள்ளை சரியாக மாறும். ஒரு கரங்களை தட்டுங்களேன் கொஞ்சம். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னு சொல்ல வரான்னா, அந்த விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே நேசமாக இருக்கிறார், உங்கள் பிள்ளைங்க மேலே நேசமாக இருக்கிறார், உங்கள் சர்ச்சு மேலே நேசமாக இருக்கிறார், உங்கள் வாழ்க்கை, உங்கள் தரிசனத்து மேலே அவர் நேசமாக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்து மேலே அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். பிறகு பாருங்க, இப்போ எனக்கு நான் சொல்கிறேன்ல, என்னுடைய தரிசனமோ அல்லது என்னுடைய வரத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு ஒரு வாரம் 2-3 வாரம் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் அனுபவத்தை சொல்கிறாங்களே, நான் எப்படி சபைக்கு எல்லாம் அனுபவத்தை சொல்ல முடியும். இன்றைக்கு கூட இன்ச்சின்ச்சாக சொல்லுவேன். பாருங்கள், என்னுடைய வரம் என்ன? நான் ஒரு ஆளோட உட்காந்து பேசினா அவங்கள பற்றி பேசுவேன். நான் அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினேன்னா என்னை பேச விட்டிங்கன்னா உங்களை பற்றியே நான் பேசுவேன். ஏன்னா அந்த வரம் எனக்கு மேலே வேலை செய்யுது. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்கள் வரம் என்னென்னு. பிறகு என் ஊழியம் என்னன்றதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். என் ஊழியம் என்னன்னா, எனக்கு சர்ச்சி மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியே எல்லாருக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மினிஸ்ட்ரியை நான் வேணான்னு தான் சொல்கிறாரு. மீகான்னு ஒருத்தங்கிறான், ஒரு வீட்டில் போய் உட்காந்திங்கன்னு சம்பளம் வாங்கின்னு தீர்க்கதரிசனம் சொல்லுங்கிறான். அங்கே நிறைய பேர் வந்தாங்க. யோ இன்னும் எங்கே உட்காந்துக்கிறேன், நீ ஒரு ஆளுக்கு நீ தீர்க்கதரிசி, ஒரு வீட்டுக்கு சம்பளம் வாங்கிக்கிறா, ஜாலியாக்குறாங்க. நீ ஊருக்கே தீர்க்கதரிசி, நீ ஒரு வீட்டில் போய் சம்பளம் வாங்கிக்கிறேன்னு என்கிட்ட பேசினாரு.
நீ ஒரு வீட்டுக்கு தீர்க்கதரிசி இல்லடா, ஊருக்கே தீர்க்கதரிசி. அதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சுக்கிறேன்னா நீ போய் இங்கேயே இருக்கிறிய. ஆகவே நீங்கள் எவ்வளோ சின்ன சபை வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இல்லைன்றதுலாம் இல்லை, உங்களுடைய லெவல் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். சின்ன தாவீதை வச்சு தான் பெரிய கோலியாத் காலி. பயந்து கொண்டிருக்கிற யாருங்க? இவ கிதியோன் பராக்கிரமசாலியா ஐயோ அப்படின்னு யாருன்னு கேட்குறான். அப்போ நீ தான்பா. அந்த பராக்கிரமசாலி கிதியோனை வச்சு தான், பயந்தாங்கோலியை வச்சு தான் பெலிஸ்தே சேனியை விரட்டாங்க. எப்படி விரட்டினா நிறைய ஆட்கள் இல்லை, நக்கி கொடுக்குற ஆளை வச்சு. நான் சொன்ன சாதாரண ஆளாக நீங்கள் இருக்கலாம் சார், ஆனால் அவர்கிட்ட உங்களை பெரிய அளவில் ஆக்குவார். அவருக்கு ரொம்ப ஷார்ப்பாலாம் தேவையில்லை, நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ நீங்கள் லோயாக இருக்கிறீங்களோ உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். ஏன்னா ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதெல்லாம். ஏன்னா கர்த்தர்கிட்ட வரும்பொழுது என்னை ஆண்டவரே நான் பெரிய ஆள் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் சபைகளில் மாற்றம் உண்டாகுது, உங்கள் குடும்பங்களில் மாற்றம் உண்டாகுது, கட்டுகள் உடையுது இயேசுவின் நாமத்தினால, குடும்ப பிரச்சனைகள் மாறுது இயேசுவின் நாமத்தினால. ஏதோ நான் சொல்கிறேன் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கும் போது இயேசு பிரசங்கம் பண்ண உடனே அற்புதம் நடந்துருக்குது பாருங்கள், அதிசயம் நடந்துருக்குது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை மேலே வருது உங்கள் வாழ்க்கையில், அற்புதம் அதிசயம் நடந்துனே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். இப்போ கூட தம்பி பாடும்போது இதை எதை சொல்கிறாரு பார்த்தீங்களா, எங்கெல்லாம் நாங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நடந்துடும். சபையில் போய் சொல்லுவோம், இந்த ஷீட்டு எடுத்து தளம் போடுவார். ஏன்னா சொல்கிற வேலை தான் என் வேலை, செய்யுற அவர் வேலை. ஹலோ, மெசஞ்சர் கிட்ட மரியாள் கிட்ட வராங்க. யாரு? ஒரு அம்மா தேவதூதன் என்ன சொன்னா, கண்ணி பிறக்கும், அவ்வளோ கண்ணின் வயிற்றுல குழந்தை பிறக்கும். எப்படி ஆண்டவன் கேட்டுன்னு இல்லாம சொல்லு, செய்யறது என் வேலை, சொல்றது உங்க வேலை, செய்யறது அவர் வேலை. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க சொல்றது ஜஸ்ட் சொல்லுங்க, விசுவாசமா பேசுங்க, செய்யற வேலை அவருதுங்க. ஆகவே நம்ம சொன்னா நடக்குமா? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எல்லா தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, அவர் சொன்னதை சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். செய்கிறது யாருங்க? அவர் வேலை சார். ஆகவே யாருமே இதோட பாஸ்டர் சொல்லுவாங்க முடிஞ்சிடுச்சு, இதை மாதிரி இது பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு கும்பிடு போட்டாங்க. ஆகவே இதான் நாங்கள் பார்த்தீங்க. அதான் அது இப்போது நான் மற்ற இடத்துக்கெலாம் பிரசங்கம் பண்ண போனோன்னா இந்த பாட்டு பாடுறதெல்லாம் விட மாட்டேன். டெய்லி ஒரு பாட்டு பாடுறோம்ல, அது இந்த குழுவில் இந்த மாதிரி இடத்துக்கு போனாலே என்ன பண்ணால் இது இந்த சினாடுகள்லாம் போனப்போ நாங்கள் சொல்லிவிடுவோம், எங்களுக்கு 11 o'clockலாம் கையில் கொடுத்துடணும், இல்லைன்னா நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிவிடுவோம் நாங்கள். ஏன்னா நம்ம அன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம், மாறலையே. காரணம் என்ன? நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து சரியான விதத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது, நீங்களும் நானும், நான் ஜெபத்தை குறைச்சி பேசலை, திருப்பி சொல்கிறேன், ஜெபம் தப்பே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது வேத வசனம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்போ சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குறவர். பின்னால் இதில் நோட்ஸில் இருக்கும் பாருங்கள், பின்னால் தீர்க்குது பாருங்கள். ஒரு சில சரீர சுகத்தை மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். சரீர சுகத்தில் யோபு புஸ்தகம் 33:25. அப்பொழுதுனா இப்பொழுது, அப்பொழுது மாம்சம் வாலிப்பது இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு. எத்தனை பேருக்கு பெரியவங்க வயசானவர்களோ திரும்ப வாலிப மாதிரி ஆக போகிறீங்க? நான் ஆக போகிறேன் வாலிப மாதிரி. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வாலிப நாட்களுக்கு உன் மாம்சம் திரும்பவும். 103ஆம் சங்கீதம் சொல்லுது, திரும்பவும் வாழ வயது போல் உன்னை ஆக்குவேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன். அது மாத்திரம் இல்லை, காலைப்பு சொல்கிறான், 45 வயசில் இருந்த பலன் 80 வயசில் 45 வயசு பலங்க தான். 45 வயசில் 85 வயசில் சொல்கிறான், 45 வயசு பலன் இருக்குது. எதில் இருக்குது? ரெக்கார்டாக இருக்குது வேதவசனம். நீங்கள் சொல்லணும் இப்போ 60 வயசாக இருக்கட்டுமே, இல்லை இல்லை எனக்கு 40 வயசு பலன் வரும், 40 வயசு பலன் வரும், நான் இது சுருங்காது. ஏன்னா மாம்சம் மாறும்னு சொல்லிக்குது. நான் சுருங்க மாட்டேன், தொப்பெல்லாம் சரியாயிட போகுது, நான் இளமையாக இருப்பேன், சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன், சின்ன பையன் மாதிரி இருப்பேன் சொல்லி பாருங்க. நான் வசனத்தை சொல்கிறேன், திரும்பவும் வாழ வயது போல் ஆக்குவேன். அவர் போய் சொல்வாரா? யோபு வசனத்தை எழுதிக்கிறாரு, மாம்சம் மறுபடியும் வாழ வயதுக்கு நான் என் மாம்சம் திரும்புமா. உடனே நினைப்பாங்க, அதெல்லாம் பரலோகத்திலையா? நான் சொல்கிறேன் பூலோகத்தில் தாங்க விசுவாசிக்கணும். ஹலோ, நம்ம எல்லாம் பாருங்க பரலோகத்துக்கு, பூலோகத்தில் தான் இந்த வசனத்தை எழுதி கொடுத்துக்கிறார் கையில். அப்போது என்னங்க சுகம் வேணுமா? வாழ வயது போல் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம்.
இந்த நோட்ஸ் இருக்குதுங்க. இது நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த நோட்ஸை வந்து இது பண்ணுங்கள். கடவுள் உங்களோட கூட அதை பேசுவார். அற்புதமான காரியங்கள். நான் ஒன்றுமே தொடலை. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தர் நல்லவருங்க சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம், நம்ம வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம வேத வசனத்தை சரியான விதத்தில் பார்க்கணும். நம்ம வந்து எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் குழப்பத்தில் இருக்காதீங்க. நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப பலவீனம். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மாற்றுவேன்றார். எல்லாம் சரியாயிடும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் இருக்கிறாரு. அதை எடுத்து பேசுங்க. ஒழுங்கின்மையான குடும்பம் ஒழுங்காகிடும். ஒழுங்கின்மையான சபை ஒழுங்காகிடும். வெறுமையாக இருக்கிற சபை செழிப்பாகிடும். அப்படி தான் வெறுமையாக இருக்கிற சபை வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடும். சபையில் ஆத்துமக்கள் பெருகுவாங்க. ஆமாம், இருளாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறிடும். ஒன்றே இல்லை, இது நீங்கள் உங்ககிட்ட கையில் ஸ்டேரிங்கை கொடுத்துக்கிறாரு. வண்டியை நீங்கள் தான் ஓட்டணும். நீங்கள் சரியான ரோட்டில் கரெக்டாக ஓட்டுங்க. ஸ்டேரிங்கை கொடுத்துருக்கிறாரு இந்த வேத புஸ்தகம். நீங்கள் வாய் கொடுத்துருக்கிறாரு, அது ஒரு ஸ்டேரிங் மாதிரி. அதை பண்ணுங்க. எதை சூஸ் பண்ணி பேசுங்க. சூஸ் பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட சொல்கிறான், சூஸ் பண்ணி சொன்னதான் இன்டர்வியூவில் பாஸு. சூஸ் பண்ணி எழுதினா தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். கண்ணாமூனான்னு எழுதி வச்சா பாஸ் ஆக முடியாது பாருங்க. ஆகவே சூஸ் பண்ணி நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியங்கள், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் 120 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் மாம்சம் வாலிபத்துக்கு திரும்பும். ஆமென், அல்லேலூயா. மாம்சம் சொல்லுங்க, ஆமென். எப்படி மாம்சம் வாலிபத்துக்கு திரும்பும். என் மாம்சம் வாலிபத்துக்கு திரும்பும். என் மாம்சம் வாலிபத்துக்கு திரும்பும். வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கணத்தை எனக்கு தருகிறார். 2 கை, வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வத்தையும் கணத்தையும் தருகிறார். நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே, பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளெல்லாம் ஒவ்வொருடைய போதருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தால பலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த விதைகளை பிசாசு பிடுங்காதபடி இயேசுவின் நாமத்தை, இயேசு ரத்தத்தை அந்த விதைகள் மேல பூசுகிறோம் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லாவித நெருக்கடிகள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்பா, உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கல்வாரி சிலுவை ரத்தத்தின் வல்லமை, உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்து மேல, ஒவ்வொரு சபையின் மேல படுவதாக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு கர்த்தர் தான் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் விருத்தி உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த சபை இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் வளர்ந்து பெருகி விருத்தி அடையும்படியா ஜெபிக்கிறோம். இரவு செய்வதற்காக நன்றி. வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே கனம், துதி, மகிமையை செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு உயர்த்தப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.